மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். காஞ்சிபுரம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 6 ஆயுள் எனக்கு கொடுத்துருக்காங்க சார். இதை பத்தி கருத்து சொல்லுங்க சார். 2016 எடுத்த டபுள் மர்டர் இது. ஓகே சார். அந்த டபுள் மர்டர் தான் அந்த ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. அந்த குற்றவாளி எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அத கொஞ்சம் கூட அந்த சத்யாவுக்கெல்லாம் குற்ற உணர்வே இல்லை. அபிராமியோட அழகா இருக்காங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டு சுடிதார் போட்டுட்டு ரொம்ப ராயலா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பழக்க பார்ப்போம். 9 ஆண்டுகள் கழித்த தீர்ப்பு. 3 பேர் இந்த வழக்கில் குற்றவாளிகள். சத்யா, ஜெயக்குமார், தௌலத் பேகம் 3 பேரும் இந்த வழக்கில் அக்யூஸ்டு. டபுள் மர்டர் நடந்தது. குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த ராமசாமி ஓமன் நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க என்ன செய்யறாங்க, அவர் மனைவி தேன்மொழி டீச்சர், ஸ்கூல் டீச்சர். 6 வயதுல ஒரு பெண் குழந்தை, 6 மாதத்துல ஒரு பெண் குழந்தை. தாய் வசந்தா. அவங்க அந்த யாரு தேன்மொழி டீச்சருடைய அம்மா வசந்தா இங்க குழந்தைய பார்த்து இவங்க வீட்டுல இருக்காங்க. இவங்க வீட்டு வேலைக்கு வந்தவங்க தான் சத்யா. இந்த கும்பல் வீட்டு வேலைக்கு வந்தா இவங்க வந்து வீட்டுல நகை பணம், வெளிநாட்டுல நகை பணம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறாங்க. சத்யாவுக்கு ஒரே பிளான், இந்த நகை எப்படியாவது கொள்ளையடிச்சிடும் அப்படின்னு ஒரு பிளான். நகையை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கலாம், படுபாவி கொலைதான். அப்ப என்ன செய்யறாங்க, தேன்மொழி வேலைக்கு போன பிறகு வீட்டுக்கு போறாங்க. யாருன்னா சத்யா, ஜெயக்குமார், தௌலத் பேகம் 3 பேர் போய் முதல்ல தாய் வசந்தாவை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது தேன்மொழி டீச்சர் அவங்க வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. அதை இதையும் சொல்லி அம்மாவுக்கு மயக்கம் நினைச்சு கிடக்கு ஏதோ ஒன்று சொல்லி வரவழைச்சிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க சார்? அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து தேன்மொழி டீச்சர் கொலை செய்யறாங்க. அடுத்த 2 குழந்தைகளை மூச்சை பிடிச்சு அனுப்புறாங்க. அவங்களே கொலை செய்யறாங்க. குழந்தை செத்து போச்சு நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஒரு 1 hour கழிச்சு குழந்தை சாகல, முழிக்குது. முழிச்சு கடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அந்த தன்னோட இன்னொரு 6 மாத குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை நினைச்சு தாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஆசையா அவளோட பாட்டி படுகொலை செய்யப்படுறான். தூக்கிட்டு எதிர்த்து விட்டு போகுது. இந்த மாதிரி எங்க வீட்டுல கொலை பண்ணிட்டாங்க அந்த வேலைக்காரவங்களாம் அப்படின்னு சொல்லி. இந்த வழக்கு எனக்கு ரொம்ப கனெக்டான வழக்கு. அதை நான் சொல்லிடுறேன். மாண்பு நீதியரசர் தீப்தி அறிவுநிதி அவங்கள்ட்ட தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜிட்ட இந்த வழக்கு எனக்கு ஏன் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு காமிக்கணும், குழந்தை தான் காமிக்கணும். இந்த குழந்தை அப்ப அந்த வழக்குல இருக்காங்க. இந்த குழந்தை வந்து போலீஸ் இப்படி மறைஞ்சிக்கிட்டு பயம், அவங்க பார்த்தா பயம். 3 பேர் கொடூர கொலைகாரர்கள் இல்லையா, பின்னாடி அப்படியே பதுக்கிக்கிடுதுப்பா. போலீஸ் ஒண்ணு இல்ல இது ஃபார்மாலிட்டி, வேற வழியே இல்லை. ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. குழந்தை அப்படியே மெதுவா எட்டி போகுது. இந்த போலீஸ் காலில இருந்து எட்டி போகும்படி அவங்கதான் இந்த அக்கா தான் அப்படின்னுச்சு. இப்படி ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் பாருங்க. அதுதான் அந்த வழக்கு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். நானும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்தேன். 80,000 ரூபாய் அவதாரம் போட்டிருக்காங்க. அவதாரம் கட்டலாம் மேலும் 1 வருஷம். எங்க வர்றது, இவங்களா எந்த காலத்துல இருந்து சேர்றது, இருந்துட்டு போந்தோமா சொச்சமாலும் அங்கேயே இருக்க வேண்டியதான். ஏன் இவங்களுக்குலாம் அந்த புத்தி இப்படி வேலை செஞ்சது இல்லை? நீ அந்த ஏவும் சத்யா அவன் வீடியோ இருக்கு, அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு போறது ஏனுமோ அப்படி சொல்றது, அப்படியே ராஜனுக்குள்ள பிரின்சஸ் இளவரசி மாரி வந்துட்டு போகுது. என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க. நல்ல வேலை அந்த குழந்தைங்க தப்பிச்சு. அந்த 80,000 பணமும் அந்த குழந்தைகளுக்கு தலைக்கு 80,000 குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காங்க. இது மேல அரசாங்கமும் அந்த குடும்பத்தை அந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஜட்ஜ்மெண்ட், நல்ல ஜட்ஜஸ் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா கனவுகளும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி திருடிட்டு மட்டுமாவது போயிருக்கலாம்ல. ஜஸ்ட் லைக் தட். வயசானவங்க தோணுது கூட திருடிட்டு போ, இப்படியா செய்வாதுக்குன்னு. அதே மாதிரி வீட்டுல உள்ளவங்க சொல்ற வீட்டு வேலைக்காரவங்க எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு, எல்லா வேலைக்காரங்களும் தப்பானவங்க இல்ல, எல்லா தப்பானவங்களும் வேலைக்காரங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது பாத்திரம் விளக்குறாங்க போறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பெருமை பேத்திட்டு இருக்க கூடாது. எங்கள்கிட்ட இப்பதான் எங்க வீட்டுக்காரர் 100 பவுன் அனுப்புனாரு, அங்க ஒரு ஒட்டாம வச்சுட்டு இருப்பாரு பாவம். 100 பவுன் அனுப்புனாரு, இப்பதான் பணம் வந்துச்சு 50,000 அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேலை முடிச்சுன்னா அவங்கள எக்ஸிட். ஏன்னா அவங்க வந்து அது பண்ணிதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்றேன். நம்ம ஏதோ இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்காரு. அது மாதிரி சீனியர் சிட்டிசன் இருக்கு வீட்டுல, உரிய பாதுகாப்பு அவங்களுக்கு யாராவது இருக்கணும். வேற யாராவது இருந்திருந்தா அது பண்ணிருக்க முடியுமா? ஒரு ஆண் துணை இருந்திருந்தா சீனியர் சிட்டிசன் இருக்கு வீட்டுல. வெளிநாட்டுல இருக்கிற கணவர்கள் இங்க உள்ளவங்களோட சேஃப் அண்ட் செக்யூர் ரொம்ப பார்த்துக்கங்க.
சிசிடிவி எல்லாம் போட்டு அதெல்லாம் மானிட்டர் பண்ணி வேலை முடிஞ்சோன்னா வேலைக்காரங்க அனுப்பிச்சிருக்கு. அனுப்பிச்சிருந்தா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. நல்ல வேலை இந்த 2 குழந்தைங்க பிடிச்சது. அது ஒரு மன ஆறுதலா இருக்கு. பிஞ்சுகளையும் நசுக்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க போகிறார்கள். செத்துருச்சு நினைச்சுதான் போட்டு போறாங்க அந்த குழந்தைய. பரவாயில்ல முடிச்சு அந்த குழந்தைய தங்கச்சி தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அந்த வழக்கு ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஒரு திருப்தி இருந்துச்சு எனக்கு இந்த பேசுறதுல. சில வீடியோ பேசுறது என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும், ஆறுதலா இருக்கும். அதுக்கான விட கிடைச்சிட்டு அப்படின்ற ஒரு ஆறுதல் இருக்கும். இந்த மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலைன்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் யாரு பண்ணாலும் அந்த வழக்கு தண்டனை தான் ஆகும், மேண்டட்ரியாவே. ஏன்னா திருடுவது வேறு, கொலை செய்வது வேறு. கொலை செஞ்சு திருடுறீங்கன்னா உங்களுக்கு ஈவு இறக்குமே இங்க கிடையாதுன்னு அர்த்தம். அது கொலை செஞ்சு திருடி ரேப் பண்ணிதான் வச்சுக்க, செத்த ஆகலாம், லைஃபே முடிஞ்சது. இப்ப இவங்க எந்த அப்பீல் போனாலும் விடுதலை ஆக முடியாது. மர்டர் ஃபார் கெயின ஈவன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்டர்டைன் பண்றது கிடையாது. ஒரு வழக்குகளே நம்ம எடுக்கிறது கிடையாது, ஒரு விஷயம். பட் சுப்ரீம் கோர்ட்டே அதை என்டர்டைன் பண்றது கிடையாது. இவங்க கொலை பண்ண திருடுறாங்களா, திருடிட்டு கொலை பண்றாங்களா சார்? எல்லாம் ஒண்ணு தானே, கோயின்சிடென்ட் தானே, ரெண்டுமே நடந்தது தானே. அட்டைக்கு கொலை பண்ணிட்டு தான் திருடுறாங்க. அது திருடிட்டு போய் தொலைஞ்சிருக்கலாமே, இவ்வளவு பெரிய அஃபென்ஸா இல்லையே. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம நடந்து போகுது இந்த பொண்ணு சத்யா. கொஞ்சம் கூட மனசுல ஆக்சிலேஷனே இல்லை. அந்த அளவுக்கு மனசு இறுக்கமான வேலை. நீங்க செய்த வேலை எல்லாம் போச்சா, சுற்ற காலம் பூரா ஜெயில கழிக்க வேண்டியதான். இன்னும் வெளியில வர முடியாது. கொஞ்சம் நம்ம வீட்டுல உள்ள நம்மளும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். நகைகள்லாம் அதிகமா வீட்டுல வச்சுக்கிறதா தேவையில்லாம் இருக்கு. நகையெல்லாம் போதுமான அளவு இருந்தா போதும். ரொம்ப அதிகமாக லாக்கர்ல கூட வச்சிருக்கு. அதை நீங்க வெளிப்படையா வேற டிஸ்பிளே பண்ணிட்டு, எங்க வீட்டுல பெட்டு நகை இல்லைங்க, எதுவுமே இல்லை. எல்லாம் லாக்கர்ல வச்சுட்டோம், அடவு வச்சுட்டோம். குறைவான அமௌண்ட்டுக்கு அடவு வச்சிருக்கு நகையை. நகை இருக்கிறது தம்பி, சொற்ப தொகைக்கு அடவு வைங்க. ஒரு பணம் தேவையில்லை, நீடு இல்லைன்னா சொற்ப தொகைக்கு அடவு வச்சிருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா போய் உடனே வீட்டு மாட்டிட்டு போங்க. மாட்டிட்டு போகாட்டி தான் இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு போனா கல்யாண மண்டபத்துக்குள்ள இருக்கிறோமா இல்ல ஜிஆர்டி ஜுவல்லரிக்குள்ள இருக்கிறோமாங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் நகையை மாட்டிக்கிட்டு அப்படியே திப்பு 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 போகுது. ஏன் அப்படி? ஒரு செயின் அவங்க விழுந்தா நீ விலை என்ன, கோல்டோட ரேட்டு அது மாதிரி இருக்காது. நம்மளுடைய எல்லாமே ஆடம்பரமா இருக்க வேண்டியது. அதுக்கான சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் என்ன இருக்கு? ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் ஆனோன்னு நகையை தான் கேட்டுறாங்க, காப்பாத்தாறு ஆள் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கடுமையான சமுதாயத்தில் நம்ம இருந்து இருக்கோம். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களை பற்றி எதுவுமே சொல்லல. ஆனா இது போன்ற தீயவர்களும் இருக்கிறார்கள். கார் டிரைவர்னா கார் டிரைவருக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டோட வச்சு அவங்க கார்ல உட்காந்துக்கிட்டு பிசினஸ் பேசுறது, கார்ல உட்காந்து டீலிங் பேசுறது, கார்ல உட்காந்து என்ன பணம் இருக்கு, அங்க வருது இங்க வருதுலாம் சொல்லிட்டு போக கூடாது. ஏன்னா இல்லாம இருக்கிறவங்களுக்கு எப்படியும் அதை பெற்றுட்டா என்னங்கிற எண்ணம் வந்துடும்ல. என்கிட்ட எதுவுமே இல்லை, நீ எல்லாம் வச்சிருக்க, தேவைக்கு அதிகமா வச்சிருக்க, ஏன் வந்துட்டு அடிச்சு கொடுக்குறான்னுங்கிற எண்ணம் எனக்கு வரும். எத்தனை இடத்துல டிரைவர் அடிச்சு கொண்டு போய் பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு மர்டர் ஒண்ணு பேசணும்னு புதுக்கோட்டை பக்கத்துல டிரைவரே அடிச்சுட்டு கழுத்து எடுத்துட்டான்ப்பா லேடிஸ. நகைக்க வேண்டி இப்பதான் பேசணும், வெளில வந்துருக்க வாய்ப்பு இல்லை. 40 ரூபா பேசி. ஸோ நீங்க அந்த வேலையாட்கள்கிட்ட என்ன டிஸ்டன்ஸ் பண்ணுமோ அந்த டிஸ்டன்ஸ், வேலையாட்கள் உறவுக்காரவங்கள்ட்டையும் சொல்றேன், உங்களோட க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஃபினான்சியல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்கன்னு. யாரா வேணா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் உள்ள விஷயங்களை இன்னொருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணிக்காது. அன்வான்ட் பீப்புள்ஸ் வீட்டுக்குள்ள கூப்பிடுறது இதெல்லாம் தேவையில்லாது. வெளில இதுவா இருந்தாலும் கிரில் கேட்டு போட்டுருங்க. கிரில் கேட்டு எப்பயுமே பூட்டி இருக்கட்டும். கதவு வெளில இருந்து டீல் பண்ணுங்க, என்ன மேட்ரு எது, அவ்வளவுதான். நம்ம கிரில் கேட்டா சின்ன விக்கெட் டோர் போடுங்க. இந்த சாப்பாடு இதெல்லாம் வருது ஸ்விக்கி ஸ்மோட்டோ அதெல்லாம் அது வழியா வாங்கிக்கோங்க, கொரியர் அது வழியா வாங்கிக்கோங்க. ஃபுல் டோர் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எதுவாக இருந்தா நான் ஃபுல் டோர் ஓப்பன் கிடையாது, வேற என்ன மேட்ரு, என் பொண்ணு வந்தோன்னு வராத கிளம்பு, இப்ப எதுக்கு வந்த அந்த நேரத்துல, அப்படிதான் நம்ம டீல் பண்ணுவோம். அந்த கிரில் கேட் ரொம்ப உதவியானது. போட்டு உள்ள இன்னர்ல வச்சு செவத்துல வச்சு லாக் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன் இருக்கு வீட்டுல, என்ன தருமை உறவுகளே, சீனியர் சிட்டிசன் இருக்கு வீட்டுல இன்னர் லாக் இருக்கணும், இல்லை பூட்டை உடைச்சிருவாங்க, செவத்துல வச்சு லாக் பண்ணணும். இந்த சிஸ்டமேட்டிக்லாம் இப்ப இல்லவே இல்லை. ஜெயில இருக்கும் அந்த இன்னர் லாக், அதை திறக்கவே முடியாது, உடைக்க முடியாது. அது லாக் வந்து உள்ளால வந்து ஒரு சின்ன குழிக்குள்ள இருக்கும், அதுல வந்து எந்த காலத்திலயும் உடைக்க முடியாது. அது மாதிரி வச்சுக்கோங்க. டபுள் சைடு பூட்டு போடுறதெல்லாம் போடாது, நல்ல பூட்டா வாங்கி போடுங்க, குவாலிட்டியா, பாதுகாப்பா இருக்கணும். இந்த போன்ற சம்பவங்களை யாரும் அரங்கேற்ற நினைத்திருந்தாலும் அரங்கேற்றி விடாதீர்கள். காரணம், சட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது, சட்டம் மேலானது, தண்டனையில் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.